ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் காந்தி மண்டபம். காந்தியோட பிறந்தநாள் அன்னைக்கு அந்த டியூப் போல் இருக்கிற பாக்ஸுக்கு மேலே இந்த ஹோட்டல்ண்டு ஒளி, சூரிய ஒளி டைரக்டாக படம் இதுக்கு மேலே. அப்புறம் காந்திஜி வாங்கின அவார்ட்ஸை பற்றி பார்க்கலாம். மெடலில் தான் காந்திஜி வாங்கியிருக்காங்க. இது அவங்க ஃப்ரெண்ட் எழுதின லெட்டர். இதான் ஓல்டு லெட்டர்ஸ், இங்கிலீஷில் தான் எழுதியிருக்காங்க. காந்திஜி அவங்க வீட்டில் பயன்படுத்தியிருக்காங்க. இவ்வளோ திங்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்போ நான் காட்டுறேன். என்ன இருக்குதுன்னா காந்திஜியோட லைஃப் சைக்கிளும் காந்திஜி சின்ன வயசுலேருந்து பெரிய அவங்க வயசான வயசு வரைக்கும் எல்லாமே இருக்குது. காந்திஜி என்னெல்லாம் பண்ணாங்க, எப்படியெல்லாம் இருந்தாங்கன்னு இங்கே ஃபுல்லாக டீட்டெயில்ஸோட பிக்சர்ஸோடையும் இருக்குது. அப்போ இங்கே வந்தால் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான். சன் ரைஸையும் பார்க்க முடியும், சன் செட்டையும் பார்க்க முடியும். அதுதான் நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் தான். பீச் எல்லாம் நிறைய இருக்குது. இந்த இடத்துல தான் முக்கடல் சங்கமம் இருக்குது. இந்த இடத்துல நம்மளால் 3 கடல் சேரியை தான் பார்க்க முடியும். ஒரு திருவள்ளுவர் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இப்போ புதுசாக ரீசெண்டாக தான் வச்சுருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்க் இருக்குது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நிறைய பார்க்கெல்லாம் இருக்குது. இந்த டைம் போர் அடிச்சுன்னா நம்ம பார்க்கில் எல்லாம் விளையாடலாம். நிறைய விதமான விளையாட்டெல்லாம் இருக்குது. அடிச்சிச்சுன்னா நம்மளுக்கு ஒரு குட் வியூ இருக்குது, அதை காட்டுறேன். இங்கே நின்றுட்டு நேச்சரோட பியூட்டியை பார்க்கலாம். டைம் போர் அடிச்சுன்னா கிரவுண்டில் விளையாடினாலும் நம்மளுக்கு இங்கேருந்து நிறைய போட்ஸ் எல்லாம் தெரியும். நம்மளால் அழகான வியூஸ் பார்க்கலாம். அடுத்த இங்கேருந்து நம்மளால் சன்செட்டையும் பார்க்க முடியும், சன்ரைஸையும் பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஸ்பாட் எல்லாம் இது இங்கே இருக்குது. இங்கே திருவள்ளுவர் ஸ்டாச்சு, அது பெரிய ஸ்டாச்சு உண்டுல்ல, அதான் இருக்குது. அது அங்கே சைடில், இங்கே சைடில் லெஃப்ட் சைடில். அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே நம்மளால் க்ராஸ் பண்ண முடியும், போட்டிங் பண்ணி அங்கே போகலாம். அப்புறம் நம்மளுக்கு இங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இது ரொம்ப நல்ல டூரிஸ்ட் பிளேஸ். நம்மளால் நிறைய இடத்த பார்க்க முடியும். இங்கேண்டு இடம் இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா திருவள்ளுவர் ஸ்டாச்சு, கண்ணாடி பாலம், காந்தி மண்டபம் அதெல்லாம் வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்லியே